ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிவா லைஃப் ஸ்டைல். நம்ம டெய்லி ரொட்டீனோட மெனு விளாக் டே 19 இருக்கிறோம். ஸோ இது எனக்கு எடுக்கப்பட்ட காட்சின்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி நேற்று எடுக்கப்பட்ட காட்சி தான். நான் சாதாரணமாகவே கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கூடிய பையன் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சொல்லவே வேணாம், 12:30 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் அம்மா உடம்பு சரியில்லாதனால சமையல் கொஞ்சம் லேட்டாகவே பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நான் எழுந்திரிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் லேட்டாக எழுந்திரிச்ச காரணத்தினால பிரேக்ஃபாஸ்ட் காலையிட விட்டாச்சு. நேராக எங்கள் அம்மா கூட மார்க்கெட் போயிட்டு நீந்ததில் நாளை பிடிச்சிக்கிட்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு எப்படியும் சமைக்க லேட்டாக வந்துட்டு. அதனால் வரும்போது 65 பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, ஓகே, நீங்கள் ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருக்கனால பாப்போன்ட்டு பார்க்க உட்காந்தோம். மதியத்தை சந்தோஷமா கொண்டு போகலான்னு பார்த்தா ஆழ்ந்த வருத்தத்தில் கொண்டு போயிட்டாங்க சிஎஸ்கே. ருத்ராஜ் 13வது ஓவரில் 6 சொல்லிட்டாரு. இதை முதல் 5 ஓவரில் பண்ணியிருந்தாருன்னா மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். சரி, ஓகே, இன்னைக்கு ஜிடிக்கான நாள் தான் போல அப்படின்னு சொல்லி தான் மனசு தேத்திக்கிட்டோம். தலை தோனி வந்தா மேட்ச் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் சாயந்தரம் ஆன உடனே அம்மா டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு எங்க பாப்பாக்கு எப்படி சுடணும், கொலை பண்ணணும், திருடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்ன ப்ரோ, இதெல்லாம் தப்புலையான்னு யோசிக்கலாம். நான் சொன்னது ஜிடிஏல. அப்புறம் ரீசெண்ட் டேஸாவே எங்க வீட்டில் ரெமோ படம் தான் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பார் வச்சுட்டு மீன் வறுத்து முடிச்சாங்க. வறுத்து முடிச்ச உடனே இதில் நான் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேனா இல்லை நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. வீக் டேஸ்ல தான் நாடகம் பார்க்குறாங்கன்னு பார்த்தா வீக் எண்ட் ஆச்சுன்னா கூட விஜய் டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.